ஹலோ, இன்னைக்கு நம்ம கிரில் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், பெப்பர் ஒரு 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், சீரகப்பொடி ஒரு 1 ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா தயிர், கசூரி மேத்தி, கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு முழு சிக்கன். ஸோ நம்ம அந்த லிஸ்ட்டில் பார்த்து எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கலந்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரையாக எடுங்க. கொஞ்சம் ஈரமாக இருந்தாக்கா அது ஒரு பேப்பர் வச்சு எடுத்துருங்க. அப்படி இல்லைனாக்கா அது மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஈரெல்லாம் உறிஞ்சிரும். ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ சிக்கன் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால இது மேலே நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் போட்டுறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மசாலாவும் கொஞ்சம் நல்லா ஒட்டும். இப்போது இதில் வந்து எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் சேர்த்தாக்கா நீங்கள் க்ரில் பண்ணும்போது சிக்கன் ரொம்ப ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நைலான் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு சாஃப்டாக வராது. ஸோ இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து மேரினேட் பண்ணுங்கள். சிக்கனில் நீங்கள் கீறி விடலாம், கொஞ்சம் மசாலா உள்ளே இறங்குற மாதிரி, இல்லைனாக்கா இந்த மாதிரி குத்தி விடலாம். என்னுடைய அவனில் வந்து ராட்டிசரி இருக்குது. ஸோ அதில் நான் இப்போது இந்த சிக்கனை வச்சுட்டு அதை நான் க்ரில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதை நார்மல் க்ரில் தட்டிலே நீங்கள் வைக்கலாம். ஸோ இது எப்படி சமைக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் க்ரில்ல வைங்க, எண்ணெய் தேய்க்காமல். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப வெளியே எடுத்துகிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறமா மைக்ரோவேவில் ஒரு 7 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறமா க்ரில்லில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வைங்க. உங்களுக்கு வந்து சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவே வரும். நான் எண்ணெய்க்கு பதில் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம க்ரில்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், அது ரொம்பவே நல்லா வெந்து போயிருக்கு. நீங்கள் நல்லாவே அது கீறி விட்டுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கும். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுன்றதுனால நான் அதை வந்து கீறி விடலை. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.